பல்லுல பேர் வரணும் சொல்லி எப்படி அந்த ஐடியா? பல்லு தானே பல்லு கொழுக்கட்டை சொல்றது தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கு. இது அப்பா அம்மா, அப்பாவோட 2 அக்கா செய்யணும் விருப்பம். வாழலையில நமக்கு செஞ்சுட்டோம் அப்ப தம்பிக்கு வாழலை தெரியும். அப்ப தாமரை இலையில செய்ய முடியும். உண்மையா வந்து ஃபேமிலி தாப்பா. இவரங்கட சின்னத்தான் அடைஞ்ச போது பல்லு கொழுக்கட்டை சுட்டு கொடுக்கல. என்னண்டா எங்க ஓப்பனிங்க அவன் என்ன தடுக்கானோ ராஜா. சரி பண்ணுங்க. கொழுக்கட்டை எடுத்து அதான் ஜெயட்டி கொட்டுற அப்பா மாமனார கொட்ட சொன்னா ரெடி ஆயிட்ட மாப்பிள்ள. பல்லு முளைச்சதுக்கா இதுறாங்களே பல்லக்கடா. நான் பல்லு முளைச்சதுக்கா எல்லாம் இனிப்ப கடிச்சு சாப்பிடுவாங்க தானே. வணக்கம் தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்று கொடுக்கக்குள்ளே வந்து வீடியோவில் ஒரு ஆள் புதுசாக நீங்கள் பெரும்பாலும் வந்து அண்ணாட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய செல்ல மகன் தசாதரன் அண்ணாண்ட செல்வ புத்திரன் வந்து எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஹாய் சொல்லுங்க அவருக்கு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹலோ. ஸோ ஒரு அதாவது என்ன சொல்கிற ஆரம்பத்துலேருந்து வந்து பிறந்த இந்த 30 எல்லாம் செய்த அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இங்கே நாங்கள் வந்ததுக்கு பிறகு, அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்ததுக்கு பிறகு வந்து இன்றைக்கு இவருக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் இருந்தாலும் அவர் வந்து இப்போ வீட்டை வந்திருக்கார். நான் உண்மையிலே வந்து நிறைய நாளைக்கு வந்தேன் அக்காண்ட கடை ஓப்பனிங் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்களா ஆளை வந்து. ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் வீடியோவுக்கு வந்து வந்திருக்கார், அதாவது நம்மட சேனலில் வந்து வந்திருக்கார். ஸோ இன்றைக்கு வந்து ஆளுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்குது. ஆள் நித்திர தூக்கம் போல் எடுக்க ஆளுக்கு. என்னம்மா இங்கே வரும், அங்கே வரும் வீடியோ பாரு. அப்போ இன்றைக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கண்டா, என்ன நிகழ்வுன்னு சொல்லுவாங்கண்டா, இப்போ இவர் போன வருஷம் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வந்து பிறந்தவர். இப்போ இந்த வருஷம் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வந்தால் இவருக்கு வந்து 1 வயது, அதாவது ஃபஸ்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து அந்த பல் வளர்ந்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்வாங்க இங்கே. ஸோ அங்கே இருக்க சொல்லி தெரியல, அவங்க கிட்ட வந்து காட்டாளுக்கு என்னோட பல்ல காட்டப்பட மாட்டேன் செல்லக்கூடியது. பல்ல காட்டுமா தெரியுது பல்லு தெரியுது. ஸோ அந்த பல் வளர்ந்ததுக்கப்புறமா வந்து இந்த பல்லு கொழுக்கட்டை சாப்பிட்ற நிகழ்வுன்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. ஸோ இது அங்கே வந்து இருக்கோ தெரியல, இப்போ நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியல இது சம்மந்தமான நிகழ்வு. இந்த இப்படி பல் ஃபஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஒன்று செய்து வச்சு ஆளுக்கு வந்து ஃபஸ்ட்டாக அதை கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ ஏனெண்டா இதுக்கப்புறம் வந்து இவர் எல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லி அப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கு வந்து இவருக்கு செய்ய போகிறோம். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ உண்மையிலே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறாங்களோ, இப்படி ஒரு நிகழ்வு இருக்கும்னு சொல்லி. வித்தியாசமாக இருக்க போது வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆளுக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயில் தாண்டா கடும் வெயில் கிடையாது. ஃபங்க்ஷன் அப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஈவினிங் தான். அப்போ இன்றைக்கு காலையில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்குரிய பொருட்கள் சாமான்கள் வாங்குறதுக்காக தான் நான் போயிட்டேன். அதுலேருந்து ஆள் வந்து வீட்டை நிற்கிறேன். இதுக்கப்புறமா அந்த ஆளை நித்திரையாக்கி போட்டுட்டு அவருக்கு அடுத்த ஃபங்க்ஷன் செய்ய வேண்டிய செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவரும் வந்து ப்ளாக் பண்ணுவார். அப்படியா பழக்கி விட்டுறேன் நானும் எப்படி வச்சு. ஹலோ சொல்லுமா, ஹலோ சொல்லுங்க வீடியோ. ஹலோ சொல்லுங்க, ஒரு ஹலோ சொல்லியிருக்கோம். ஹலோ சொல்லுங்க. ஆள் வந்து இப்போ என்ன கேட்டாலும் சிரிக்கிறதும் இதுதான் அவர் இது எனக்கு பைக்கில் வச்சுட்டேன். சரியா இருமா எப்படி என்ன சொல்லுங்க சித்தா சொல்லுங்க சொல்லுங்க சித்தா 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 சொல்ற 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 சொல்ற. சரி ஓகே. பின்ன நான் வந்து உள்ள அவளை தவளை விடுவோம் இல்லையா, இப்படி விட்டுட்டா நான் இன்னிரண்டா. உண்மையிலே வந்து அந்த சின்ன பிள்ளைகள் இருந்தால் தான் வீட்டில் ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்களா, அதே மாதிரி நான் இன்னிரண்டா காலையில் எழுப்பினா வந்துடுவார். ஒரு காலையில் இப்படி விட்டு போட்டு நான் இப்படி படுத்து கிடப்பேன். இப்படி தசா குட்டி தசா எப்படி தசா தசா என்ன செடிங்க என்ன செடிங்க அக்கா அக்கா லைட் அடிக்குது அங்கே தான் வந்து பார்க்குறேன். சரி ஓகே,
பின்னேரம் தான் அவள்கிட்ட ஃபங்க்ஷன் அது எப்படி நடக்குது என்ன மாதிரின்னு சொல்லி நான் அப்படியே எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கு தான் நீங்கள் இவரை வந்து நம்மளோட சேனலில் வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இவர் வந்து எங்கள்ட அண்ணாட மகன். ஸோ காலையில் இங்கே வந்தாலே இவரோட தான் பொழுது போகிற உண்மையிலே வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆளோட நிற்கக்குள்ளே வந்து ஆளும் வந்து இப்போ அக்காட்ட இருக்கக்குள்ளே எல்லார்ட்டும் இருக்கக்குள்ளே நான் கூப்பிட்டா ஓடி வந்துடுவேன் டக்குன்னு கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு அவளோட விருப்பம் என்னம்மா. இப்போ பல்லு வளர்ந்துருக்கு தானே, பல்லுக்கு இப்போ கையை கொடுத்து நான் கடிப்பாங்களோ, அவன் கடிக்க மாட்டான் தெரியுமா, 100 ரூபாய் கடிக்க மாட்டேன். இஞ்சி வரான் கடிக்கான்ல வாத்தியா, கடிக்க மாட்டான் கடிமான் கடிக்காடா, அந்த வழக்கம்லாம் இல்லை ஒரு எல்லோ குட்டியும். ஓகே, அப்படி வீடியோ நீங்கள் தொலைச்சியாக பாருங்க, நான் பின்னேரம் அந்த ஃபங்க்ஷனை வந்து காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 5 மணி இருக்கும். உண்மையில் வந்து செம மழை. இந்த மழைக்குள்ளே தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது. டீமெல்லாம் வந்து வலிக்கிட்டாங்க. இங்கே வர அதாவது இவர் மாமன், அங்கால மருமகன். என்னடாவா ஓடுறது என்னம்மா நீ அசாக்குட்டி அசாக்குட்டி என்ன நடக்கு காலையில் வந்து காட்டிட்டு நாளைக்கு வந்து இன்னொரு காட்டுறாங்க. அப்படி திரும்ப பல்லக்காடு இருக்கா, பல்லக்காடா அப்படி பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ப்ரோ. எனக்கு தெரியாது சத்தியமா, இல்ல இது சம்பந்தம் எனக்கு தெரியாது. ப்ரோன்னு சொல்றேன் நான் வந்து ஒரு அத்தான் எனக்கு அது மச்சான் அவ கொஞ்சம் மூட்டாள் தெரிஞ்சிருக்கோம். எனக்கு தெரியாது என்னன்னா பல்லு முளைச்சதுக்கா இல்ல இனிப்ப கடிச்சு சாப்பிடுவாங்க தானே, அதுக்காக வேண்டி அந்த கடமையை செய்யறதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். முதலாவது கடிச்சு சாப்பிடறதுக்காண்டி இப்ப இந்த கொழுக்கட்டை கொடுக்குறோம். அதோட இன்னும் கொஞ்சம் சாமான் வச்சியாங்களே, இந்த பெஞ்சில் பெண் கொப்பியாம எல்லாம் அது என்ன உலகம். சொறி போட்டோனே அது சும்மா என்னன்னு சொன்னா இவர் என்னத்தை எதிர்பார்த்து எடுக்காருன்றத பாக்குறோம், எதிர்காலத்தை பாக்குறோம். வெஞ்சில் எடுத்தா அப்படி ரொம்ப மின்னு நல்லா படிப்பான் பெரிய எழுத்தாளரா வருவார் அப்படின்ற நினைக்கிறேன். அப்போ முக்கியமான ஒன்று நீங்கள் சரியா விட்டு இப்போ ஒரு காலத்துல அவன் வந்து பிளேனோட போறான், பிளேனை சொல்லி ஒன்று பாரு அப்படின்னா நீங்க அதை ஒன்று வைக்கணும். பிளேனை கொண்டு கட்ட அமைக்க தான் வேணும். இல்லாட்டி பிளேனை கொண்டு இந்த வாரம் ஆமாப்பா அவனையும் வந்து ஃபியூச்சர் இதா அவரையும் ஃபியூச்சர் யூடியூபர் ஆக போறாங்க. அப்படியா? அப்ப நான் நீங்க என்னத்தை கொண்டு வைக்கணும்? அப்ப யூடியூபர் தான் சொல்லி வேணும் போது மழை மழை இது மாறுது. அப்பா மழையை பாருங்க, உண்மையிலே வந்து என்ன மழைன்னு சொல்லி கடும் மழை. அப்பாவும் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, நனைஞ்சு வந்திருக்காரு ஆள் வந்து. ஸோ எல்லாருமே வந்து ஒழிக்கிட்டோம். ஆனால் வந்து மழை கடும் மழை, ஆனால் வீட்டுக்குள்ளே நான் செய்யப்படும். அதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. இந்த காட்டுறேன் பாருங்க வந்து உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த இருக்கு பாருங்க, பல்லு மாதிரி வந்து கொழுக்கட்டை அண்ட் வந்து நிறைய சாமான்கள் வந்து வச்சுருக்காங்க. இந்த நிறைய சாமான்கள் வந்து வச்சுருக்காங்க. டெக்கரேஷனை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதான் வந்து டெக்கரேஷன் தசாதரன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்படி பல்லில் வச்சு செய்திருக்காங்க. இப்போ முக்கியமாக வந்து சொல்லணும், இது வந்து யார் டெக்கரேட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மச்சான் தானே டெக்கரேட் பண்ணது எல்லாத்தையும். எப்படி ஐடியா வந்து இது செய்யணும் விருப்பம் வாழலையில நமக்கு செஞ்சுட்டோம் வளகாப்ப. அப்ப தம்பிக்கு வாழலை சரி, அப்ப தாமரை இலையில செய்ய முடியும். உண்மையாக வந்து நிறைய விஷயம் சொல்லணுமேண்டா, இப்படியான இந்த டெக்கரேஷன் விஷயங்கள் நான் வந்து ஏதாவது கிரியேட்டிவாக செய்கிறேன்னா மச்சான் வந்து ஜோதிச்சு அதை செய்வாங்க செய்யுது. அப்போ இது வந்து தாமரை ஜோதிச்சு செஞ்சிருக்கு. இப்போ இந்த டெக்கரேஷன் பாருங்க பார்த்து நீங்களோ இல்லாட்டி இப்படி ஐடியா வச்சு செஞ்சுருங்க. இல்லை நாங்களோட வளகாப்புக்கு வாழலை வச்சானே அதை வச்சு இதை தாமரை இலையில மாற்றி. அப்ப இந்த பல்லுல பேர் வரணும்னு சொல்லி எப்படி அந்த ஐடியா? பல்லு தானே செய்யறோம். அப்ப நிறைய யூடியூப்ல சேர்ச் பண்ணு எப்படி வரும் அப்படின்னு அதை எப்படி போட்டிக்காங்க. அப்ப அதை எடுத்து எல்லாம் வந்து ஜோதிச்சு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த பல்லு டிசைன் செஞ்சு எல்லாமே வந்து அதே இதில் செஞ்சுருக்காங்க. சரி, ஓகே, பிஸியாக ஓடி தருவாங்க. ஓகே, அப்பா வந்து மழையில் நனைஞ்சு வந்திருக்காரு. ஏன் லேட்டாக வந்த நீங்கள்? லேட்டாக வந்தால் மழை கடும் மழை பெய்யுது. இருந்திருந்து பார்த்தா மழை மழையில் ஜாக்கெட் எடுத்து போட்டு ஓடியாங்க. சரி, நீங்கள் இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் செய்கிறது பல்லு முளைச்சதுக்கா செய்கிறான்றாங்களே, பல்லு கடிக்கிறத கொஞ்சம் கூச்சப்படுத்தும். பல்லு பிறகு கொஞ்சம் கூச்சம் மாதிரி கடிக்கிறப்பா கொடுத்தா அந்த கூச்சம் தீரும். அப்படியா? அதான் அதுக்கு முதல்ல இப்படி கையை கொடுத்தா கடிக்காது. ஆள் பார்க்குறாரு அப்படி இல்லை விளக்கம் என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கல. அதாவது 10வது மாதத்தில் நடக்குது. என்ன 10 month கம்ப்ளீட் எழுதியிருக்கு.
இப்போ நம்ம சில என்ன சொல்கிறேன் நிறைய ஃபேன்ஸ் இருக்குது தானே வேற வேற இப்போ வளகாப்பு அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த பல்லு கொழுக்கட்டை ரெண்டு சொல்கிறது தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது செஞ்சு வராங்க நம்ம ஆரம்பம் வந்து இங்கேயும் செஞ்சு வராங்க அதனால செய்யறாங்க அதிகமாக பெருசா செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க நார்மலா சிம்பிளா செய்வாங்க இருந்து நம்ம கொஞ்சம் அலங்காரமா செய்யறோம் அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் மழை கொஞ்சம் இதாகிட்டு கடுமையாக வந்து மழை பெஞ்சு கொண்டு மாறி மழை பெய்யுறாங்க அதான் கடுமையாக இருக்கு. ஆளவுக்கு கீழே கீழே நித்தடி காட்டு ஆளவுக்கு அது சும்மா அப்படி இப்படி தான் பார்க்கணும் ஆளை சரி எப்படி பறந்துடுவார் மாப்பிள்ளை மாதிரி. ஹலோ சொல்லுவான் ஹலோ எவருங்க ரெடி ஆகிட்டார் மாப்பிள்ளை இந்த பிக்கான எல்லாத்தையும் அப்படி 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 இன்னும் கொஞ்சம் இதில் பிச்சு அறிஞ்சு விட்றோம் போது இப்போ மாமனாரை வச்சு தானே இப்போ எல்லாம் தொட்டில் ஓட்டுறது நீ என்ன மாமனார கொட்ட சொன்னா இன்னும் கூட கொட்டுவா இன்னும் 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 வந்து கொட்டுவா அது அப்படி டேய் இப்படி இப்படி டேய் இது கொட்டுறது சும்மா இல்லை இப்படியே சொல்லி ஏதாவது கடமையை செய்ய வைக்கிறேன் அப்படியே விடுங்களேன் இந்த சீல விழாம ஒவ்வொன்று அழுகி வச்சு வர முடியும். இப்போ இப்போ என்ன நடக்க போகுது என்ன இப்போ கொடியை சுற்றி கொட்டுறேன் என்ன நேரம் அப்பா ஒவ்வொன்றா போடுவது நீங்க கூட சுத்தணுமா கொழுக்கட்டையெல்லாம் முழுது வீடு அந்த மேல இருக்கு அரவாஜி மேல இருக்கு அரவாஜா அரவாஜி மேல இருக்கு அண்ணாஜி அங்கல்ல வெளியா கொட்டி கொழுக்கட்டை கொழுக்கட்டை எடுத்து அதான் ஜெயட்டி சாப்பிட்றத ஓகே அப்படியே ஒவ்வொன்றா கொட்டணும் போல இதில் இருக்கிற எடுத்துஞ்சு வரும் இப்போ அந்த சத்தம் போடுற கை தட்டுற அப்படியே ஒன்றும் இல்லையா மௌனமாக இருக்குண்ணா வெள்ளம் வீரர் கை தட்டுவாங்க சத்தத்தை காணல இல்லையே மண்டல வந்து அனுமதி போல தாஜா குட்டி ஜெய் அம்மா கொட்டுறாடா அவருக்கு போவாரு தம்பி விடுங்கடாப்பா அவன் குடைய தங்குக்கிறாடா சாப்பிடுதாண்டாப்பா ஓகே அவன் குடைய தம்பாங்க அவ்வளோதானே சரியானே சரிப்பா அவன் இப்போ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்தாலேன்னு இப்போ அர்த்தம்
சும்மா இல்லுவாங்க கொண்டு தூக்குதுல என்ன தூக்குதுல அவன் என்ன தடுக்கானோ டேய் நிறுவி தஜா சரி பண்ணுங்க வருங்கால டாக்டர் அப்ப சரி டாக்டரா இவ என்ன எடுத்த மேஸ் மேல அவன் அதான் இங்கே மாமான்றது வச்சுட்டா நீ இப்ப அடுத்து என்ன எடுமா வேற நாடு ஹலோ ஹலோ அவரோட என்னது இருக்கு மாமா மாப்பிள்ள திரும்ப அப்படி திரும்ப எங்க ஓப்பனிங்க வீடியோ லைட் அடிக்க ஒன்று தெரியல ஆளுங்க தலைக்கு போட்டு சரி ஓகே இங்கே சரி இப்போ இதில் இருக்கிற என்ன தடுக்காரண்டு பார்ப்போமா என்ன நடக்கண்டு பார்ப்போமா கத்த போகிறாங்க தஜா குட்டி தஜா என்ன வளைச்சு எல்லாரும் ரெண்டு பார்க்குறாங்க அது திரும்ப தான் எப்படி அவன் டாக்டர் நிரூபிச்சான் எப்படி திரும்ப யார்தான் எடுத்துருக்கான் சரி அப்ப நம்ம டீமுக்குள்ளே ஒரு டாக்டர் போதாப்ப இல்ல இவ்வளவு இருக்கு இவ்வளவு தடி போய் திரும்ப தான் எடுக்கிறான் தள்ளி போடுங்க பாப்பா என்ன ரெண்டு வரும் இவன் மட்டும் தான் அக்கறையா இருக்கு இல்ல அவன் சரியா எடுத்திருக்கான் என்ன தேவையோ என்ன என்ன தெரியுது அப்ப வாக்கிறதா அவன் திரும்ப முடிச்சுக்கிட்டான் அவரா விளையாட விடுங்க ஆளு தசா தசா வாக தசா பாப்பா என்ன இருக்கு ரெண்டு தரம் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு டாக்டர் ரெண்டு தானே நாங்கள் சொல்கிறோம் பாப்பா திரும்ப பாப்போம் என்ன தூக்க சரிதான் அப்ப போனையும் போடுவோமே தாப்பா அதை எடுப்பான் அது டெக்னாலஜி இப்படி போட்டதான் இது உங்களோட இது விளம்பரம் திரும்ப பெஞ்சில் வாங்கி விட்டுருவோமா தாமா ஓகே பெஞ்சில் வாங்கிடு மீண்டும் மறுபடியும் இருமா அச்சா 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 தூக்கச்சரி பேருக்கு தூக்கச்சரி
என்ன கத்துற என்ன வரப்படியா இன்னும் கத்துற என்ன கத்துற அடிக்கு எங்கள் தம்பியை போட்டு விளையாடுறேன் அவன் டாக்டரா அப்புறம் மாதிரி அப்படின்ட்டு டாக்டர் அவன் வளர்ந்தவன மானத்தை காப்பாத்து டாக்டரா எடுத்துக்கிறேன் என்ன வாக்கில் எடுக்கணுமோ ஓ என்ன அப்பா எடுக்காரு இந்த காசை போடுறது எங்க அப்பா காட்டுறது என்ன 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 இது எல்லாரும் மாலை எடுக்கல மைக்கு இந்த ஃபங்க்ஷன் செய்யறதுக்காண்டு அது வந்து என்னண்டா இந்த பிள்ளைகளுக்கு பல்லு வந்தோடனே அது அவங்களுக்கு ஒரு இதுதானே புதுசாக ஒரு பல்லு வந்தோடனே அவங்களுக்கு இந்த இந்த இது என்னது பல்லு கொழுக்கட்டை சுட்டு கொடுக்குற என்னண்டா இந்த பல்லால் கூச்சம் இல்லாமல் அவங்க கடிக்கணும் அதை எடுத்துட்டு இதுன்றது ஆனால் அவங்க சின்ன வயசு அவங்க செய்ய மாட்டாங்க இப்போ எடுத்தவர் தானே எடுத்து கடிச்சவர் தானே வீடியோவில் இருக்கும் பார்க்கலாம் அது அது ஒரு சம்பிரதாயம் தான் அது அந்த காலத்துல இருந்து செஞ்சிருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்து செய்கிறது தான் அது அந்த பல்லு முளைச்சோடனே பிள்ளைகளுக்கு பல்லு கொழுக்கட்டை ஒரு சம்பிரதாயம் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சிட ஆரம்ப காலத்தில் வந்து ஆரம்ப காலம் இப்போ நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ள ஒரு ஆளுக்கு செஞ்சு எங்களோட வீடு பக்கத்தில் அதை வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு வந்து வர்ற ஃபங்க்ஷனில் கலந்து கொள்கிறோம். இங்கே வர ஆள் அடுத்தாச்சு திரும்பியாக தான் அடுத்தாச்சு டாக்டர் சரியா மாறி ஃபோட்டோ அடிக்கணும் ஃபோட்டோ அடிக்கணும் பார்த்தேன் சீனுவை பார்க்குறேன். சீனு இவர் எங்கட சின்னத்தான் அடைஞ்ச மோதேன் சீனுவத்தான் முடிச்சு சாவடிச்சு போட்டாங்களாப்பா எனக்கு ஃபேமிலிதாப்பா ஃபேமிலி அதான் அதாவது அப்பாவோட 2 அக்கா என் அப்பா அம்மா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் இல்லைடா அம்மா அம்மா சினிமா பிரேம் காணும் மாதிரியா மொத்த குடும்பம் நிற்கிறோம் பாருங்க வந்து இது அப்பம்மா அது அப்பா இது அப்பாட மூத்த அக்கா அடுத்த அச்சா குட்டியா அச்சா ஓகேயா சரியா சரி லைட் ஹலோ வீடியோ பார்க்குறவங்க அம்மா அவங்க இல்லைன்னு செய்வாங்க அம்மா இல்லைன்னு அதை சொல்ல மறந்து யா இப்போ எல்லாரும் நிற்கிறாங்களா அம்மா இல்லைன்னு நம்பியா சொல்லுங்க அம்மா இல்லைன்னு சொல்லி யோசிப்பீங்க. அம்மா வந்து எங்கே நிற்கிறாண்டா அப்படி மூத்த அக்காவும் இல்லை. அப்போ நீங்கள் விளையாங்களா அம்மா வந்து அங்கே நிற்கிறான், அதாவது அக்காண்ட மூத்த அக்காண்ட வீட்டை வந்து நிற்கிறா. அது என்னதுக்கு அங்கே நிற்கிறாண்டா தங்கச்சிக்கு பிள்ளை வரும்போது அதனால் அம்மா வர முடியாது, ஒரு மாதம் முடியலை அதாவது மூத்த அக்காவுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லலை ஒன்றையும். நானும் மட்டும் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்ததுக்கான முதலாவது நோக்கம் என்னென்னா இங்கே அக்காண்ட பிள்ளையை வந்து பார்க்குறதுக்காக. அவரும் வந்து ஒரு போய் தான். அப்போ இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. அப்போ அவங்க அம்மா நிற்கிறா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே அரேஞ்ச் பண்ணி செய்கிறவன் அந்த ஃபங்க்ஷன் எல்லாரும் இந்த மழை தானே அதாண்டியா ஒரு மாதம் ஆகலைன்றாலும் இங்கே கூட்டிகிட்டு வரையில, அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அப்போ அதால் அப்போ அங்கே நிற்கிறா அம்மா. அப்போ வீடியோ கால் யாச்சும் காட்டலையா அப்போ அம்மா? ஆமாம் மிஸ் ஆகிடுச்சு. போட்டோ ரெடியா? சரியா ஓகே. எப்படி எடுத்துருக்கானு எடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஃபோட்டோ நல்லா வரலாட்டி ஃபோட்டோகிராஃபர் தான் பிரச்சனையா பார்த்தீங்களா? இப்போ சிம்பிள் எதிர்ப்பீங்களா? சரி. அப்போ அப்பம்மாவுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுப்பாங்களோ? ஏற்கனவே நாங்கள் பிள்ளைக்கு செய்தோம். அந்த நேரம் கொஞ்சம் மரம தானே மகனே ஆரம்பத்தில் மரம அதெல்லாம் செய்யல. ஆனால் செய்கிறான் கொடுக்குறான்றான் எல்லாம் செய்யறான். பிள்ளை ஒட்டி போட்டல ஆரம்பத்தில் இல்லைண்ணா. இப்போ தான் நிறைய ஃபங்க்ஷன் மாதிரி வாரம். அப்போ இவருக்கு செஞ்சு நேரத்தோட ஆளுக்கு ஹலோ புகழை சாப்பிட்ற பேர் வந்து
பேர்லேயே வந்து புகழன்று இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போன வர்றது 2 அடி வரக்குள்ள தெரியும். தசை அடிக்குது. நான் கூப்பிட்டு போட்டு வரலன்னாலே ஆள் வந்து இப்படி அடிக்கிற ஆள். அது சரி 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 போட்டு அடிக்கும். ஓகே, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்து வீட்டை வந்து வந்தாச்சு. தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உண்மையிலே வந்து நனைஞ்சு போன மாதிரி ஈரம். ஒன்று வந்து வேர்வை, அடுத்தது வந்து இந்த மழை. உண்மையாக வந்து மழையண்டா நெருப்பு மழை அப்படி இருக்க காட்டணும் பாருங்க. இங்கே தண்ணி எல்லாம் அவ்வளோக்கு நிற்கன்னு சொல்லி ஸோ கடும் மழை வந்து பெய்து கொண்டு இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை வந்து திடீரெண்டு அடித்தால் வந்து இதுக்கு முதல்ல கடும் வெயில், உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையில் கடும் வெப்பம் போய் கொண்டு இருந்தது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த மழை பெய்கிறதால வந்து இப்போ மழை பெஞ்சாலும் ஹீட்டாக இருக்குது. என்ன விளக்க முடியும் சொல்லி எனக்கு தெரியல. இல்லைஞ்சு பாருங்க அப்படி வேறு தூத்துன்னு சொல்லி. சரி, ஓகே. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோன்னு சொல்லி தெரியல. அதாவது இந்த பல்லு கொழுக்கட்டை செய்து முதலாவது பல் வளர்ந்த பிறகு ஃபஸ்ட்டாக வந்து அவருக்கு அந்த கொழுக்கட்டையை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதாம அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இங்கே வந்து. ஸோ அவங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அதை பார்த்துருப்பீங்க. இன்னும் இது சம்மந்தமான முழுமையான வீடியோ வந்து நாளைக்கு அண்ணாண்ட சேனலில், அதாவது லிங்கா வில்லேஜ் வியூவில் வந்து நாளைய தினம் வந்து வரும் அந்த காணொளி. ஸோ அந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணாங்க, அண்ணன் இந்த ஃபங்க்ஷன் எப்படி செய்கிறது, அண்ணன் எப்படி நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வரும். ஸோ இப்போ நான் உண்மையாக வந்து ஒரு விஷயம் சொல்லலை, எங்கண்ட மூத்த அக்காவுக்கு வந்து குழந்தை கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காகத்தான் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து அவசரமாக வந்தேன். அதை தாண்டி வந்து வேறு வேலைகளும் இங்கே இருக்கிறதால ஸோ அதோடு சேர்த்து இந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்து கொண்ட நாள் வந்து. ஸோ அப்போ எல்லாத்தையும் வீடியோ ஓடுற நீங்கள் அதை காட்டலை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க வந்து. ஸோ 30 மரங்க எல்லாம் வருது தானே, அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் இது செய்யலை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நானும் வந்து வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது உண்மையாக வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் நின்று அந்த நிறைய பிரச்சனைகளால். ஸோ அப்போ அதான் அந்த விஷயத்தை நான் சேவ் பண்ணல. அப்போ இன்றைய தினம் வந்து அண்ணா சொன்னதுக்கப்புறமா வந்து நானும் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சேவ் பண்ணுறேன். மூத்த அக்காவை தெரியுமோ தெரியலை. இப்போ நாங்கள் வந்து மொத்தம் 4 சகோதரம். மூத்தது வந்து அண்ணா, 2வது வந்து அக்கா, அடுத்தது வந்து அந்த கேக் அக்கா, கடைசி தான் வந்து நான். அதில் வந்து மூத்த அக்காவுக்கு வந்து வெட்டிங் நடந்த வீடியோக்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அந்த அக்காவுக்கு தான் வந்து குழந்தை கிடைச்சி, அதுவும் வந்து பேபி பாய். ஸோ அப்போ இந்த சந்தோஷமான விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ அதோடு சேர்ந்து வந்து இந்த ஃபங்க்ஷனும் வந்து இப்போ செய்ய போகிறோம்னு சொல்லி செஞ்சது. இப்போ அதுக்காக தான் அம்மா வந்து வரையிலாத இல்லாமல் இந்த மலைக்குள்ள வந்து அங்கேருந்து வரையில சின்ன ஆளையும் கூட்டிகிட்டு வரையிலான்றதால வந்து அம்மா வரல. நீங்கள் சம்டைம் யோசிப்பீங்க, எங்கடா அம்மாவை காணலை அக்காவை காணலை அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காரணத்தால் தான் அம்மா இங்கே வந்து வரலை. ஸோ அப்போ அதால் நாங்கள் அவ்வளோ ரெண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வேறு இதில் வந்து பாருங்க. அண்ட் வந்து இது சம்மந்தமான முழுமையான காணொளி நாளைக்கு அண்ணாட சேனலில் வந்து பாருங்க. லிங்கா வில்லேஜ் வியூ என்ற சேனலில் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.